பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் நெய்யும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? தகப்பனே தந்தை, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன, ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகின்றே, என்னை தள்ளாட விடமாட்டே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. வேறு பகுதி வாசிக்கலாமா? எரேமியா 50ஆம் அதிகாரம் 33, 34வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டது. அவர்களுடைய மீட்பரோவனில் வல்லமை உள்ளவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு நம்மளை பார்த்து சொல்றார். நம்முடைய விரோதிகள், நாங்கள் அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறோம், சத்ருவு அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம், நாங்கள் அவனை விட மாட்டோம், நீ கெட்டியா பிடிச்சு வச்சிருக்கிறான். ஆனா நம்மளை எப்படி மீட்டு கொண்டார்? அவர்களுடைய மீட்பரோ வல்லமுள்ளவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இவ்வண்ணமாகவே நம்மை சத்ருவின் பிடியிலிருந்து மீட்டெடுத்தார். அவர் நம்முடைய வழக்கில் நடத்துவார். நம்முடைய எல்லா வழக்குகளையும், நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும், நம்முடைய எல்லா பிராதுகளையும் நம் பரம நியாயாதிபதி, நீதியுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், சேனைகளின் கர்த்தரிடத்தில் நாம் தெரிவிக்கலாமா? அவர் நம்மை வழக்கை நடத்தி நீதியாய் நியாயம் விசாரித்து நம்மை செவியான வழியிலே நடத்துவார். நம்முடைய எல்லா பிரச்சனைகள், நம்ம எதுக்கெல்லாம் கவலைப்படணும், எனக்கு யாரும் இல்லையே, என் வழக்கை நடத்துவது யாரும் இல்லையே, என்னுடைய பிரச்சனைகளை சொல்ல யாரும் இல்லையே, என் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லையேன்னு கவலை எடுக்கணும். கர்த்தர் சொல்றார், நான் அவன் வழக்கை நடத்துவேன் என்று சொல்றார். அவரிடத்தில் நம்ம வழக்கையெல்லாம் சொல்லாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியப்பா. நாளின் காலை முதலே மட்டுமாய் உங்களுடைய தயவுள்ள உங்க கிருபைகளை தந்ததே அப்பா, நன்றி அப்பா. இப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையிலப்பா எனக்கு யாருமே இல்லையே, என்னுடைய பிரச்சனைகளை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, என்னுடைய பலவீனங்களை எனக்கு துணை செய்ய யாரும் இல்லையே, என்னுடைய கஷ்டங்களை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று கண்ணீரோடு கலங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கருத்தில் தெரியுமப்பா. அவர்களுடைய மீட்பரோ வல்லமுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் அவருடைய வழக்கை நடத்துவார். ஆமாப்பா, நீங்க ஒவ்வொருடைய வழக்கை நடத்துங்கப்பா. நீங்க உண்ட பிள்ளைகளே அப்பா வல்லமுள்ள கரத்தால் மீட்டெடுத்துக் கொள்ளுங்கப்பா. உண்ட கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவளுடைய கண்ணீரையும், அவளுடைய கவலைகளையும், ஒவ்வொருடைய பாதத்தில் வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம். திரவுக்களையும் மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமை பலனும் தனமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே சேர்த்துக்கிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.